துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா டீல் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. என்னானாலும் சரியா, எவனாவது இனிமேல் சவுதி அரேபியாவுக்கு மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்களும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி துருக்கி, அந்த பக்கமாக பாகிஸ்தான் ஏமன் நாடு ஹூத்தீஸ் என்னப்பா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரு பக்கா பிளான்ங்க. மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான விவாதிக்கப்பட போகக்கூடிய டாப்பிக்காக இருக்க போகுது. ஏன்னா அரபுலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு இடையே வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாகவே நிறைய நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை இப்போ துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இனிஷியேட் பண்ணி தொடங்கி இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் அடுத்தடுத்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் கிடையாது, உலகத்தில் வேற சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே நாம பார்க்க போறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கான சட்டமன்றத்தை யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் தான். ஸோ சட்டமன்றத்துக்கு இவ்வளோ பெரிய கிராக்கி வருமா, சட்டமன்ற லைவை இத்தனை பேர் பார்ப்பாங்களா அப்படிங்கிறத இப்போ தான் நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. திங்கக்கிழமை சட்டமன்றம் அப்படிங்கிறது அடுத்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் 6 அடிச்சிருக்காங்க, அந்த பக்கம் 4 அடிச்சிருக்காங்க, மறுபடியும் ஒரு 6, இங்கே நோ பால், வைடு எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாமே வேற லெவல். நீங்கள் எப்படி இந்த சட்டமன்றத்தை என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி தான். துருக்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் துருக்கியினுடைய எதிர்காலத்துக்கு மட்டும் கிடையாது. நான் தான் பெரிய அண்ணன் அப்படின்னு சொன்ன 2 நாடுகள், ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று துருக்கி. இந்த அரபுலக நாடுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 3 நாடுகள் மேலே தான் எப்போவுமே ஒரு கண் இருக்கும். ஈரான், சவுதி அரேபியா, துருக்கி. இந்த 3 நாடுகளுக்கு இடையே எப்போதுமே போட்டி போகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தாண்டா பெருசு, நான் தான் பெர்ஷியா, இல்லை நான் தான் பெருசு, நான் தான் சவுதி, நான் தாண்டா ஒட்டோமன் பேரரசு அப்படின்னு சொல்லி 3 பேருமே அடிச்சுக்கிடுவாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டாலுமே இப்போ வந்திருக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் ஈரானை ஓரம் தள்ளிட்டு 2 பேர், நம்ம 2 பேருமே சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய துருக்கியும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் ஒரு பிளான் போட்டு அது ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான். அந்த மாற்றம் அரபுலக நாடுகளுக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸிங் பாயிண்டாக இருக்க போகுது. அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தமிழ் விதை வழியாக நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக ஸ்பெயின் தான். ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ தானப்பா ஒரு குடியேற்றம் அப்படிங்கிறத தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை. சீட்டஸ் வழியாக மறுபடியும் நிறைய பேர் உள்ள போகலாம், போனவங்களுக்குலாம் அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய புரளி கிளம்பி விட்டதாம். அந்த புரளி காரணமாக நிறைய பேர் மறுபடியும் நாங்கள் ஸ்பெயினுக்கு போகிறோம், குடியுரிமை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க போல. ஆல்ரெடி அங்கே பார்டர் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் கடற்பரப்பு, இங்கே எல்லாத்தையுமே 5 அடி உயரத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வால் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி மிதக்க விட்டுருக்காங்க ஸ்பெயின். இது இல்லாமல் இன்னும் பல கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதாக ஸ்பெயின் அரசாங்கம் கூறியிருக்கிறது. அடுத்ததாக இன்னைக்கு ஸ்பெயின்லேருந்து இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஒரு மெடிட்டரேனியன் ஸ்மக்லிங் நெட்வொர்க். அந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 78 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 78 நபர்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் வழியாக பலவிதமான கடத்தலில் ஈடுபட்டவங்க, குறிப்பாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்னும் இந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கு அமெரிக்காவும் உதவியாக இருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி அமெரிக்கா நிறைய நாடுகளிடம் நாங்கள் இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஈவன் வெனிசுலாலாம் அப்படி தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க. இப்போ அதே நெட்வொர்க்கை கடலெல்லாம் நிறைய விதமான செக்கிங் அப்படிங்கிறதுல அமெரிக்கா செய்து வருகிறது. அது கூடவே பல நாடுகளுடன் இணைந்தும் அமெரிக்கா அதே மாதிரியான செயல்களை செய்து வருகிறார்கள். அடுத்ததா ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்க கிட்ட மேசிவான மியூனிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய மிசைல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு. யார் சொன்னா எங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சும்மா ப்ரூடாங்க, எங்க கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா இது, டாம் ஹாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா அமெரிக்கா இப்படி மாத்தி சொல்றாங்களேன்னு கேட்டா, பொதுவாக ட்ரம்ப் அவர்கள் எப்போதுமே இப்படி தான் மாற்றி பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி கூட ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். ஈரான் இனி அட்டாக் பண்ணுறது வேண்டாம், எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அதனால் நாங்கள் அட்டாக்கை நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் கெஞ்சி கேட்டதா தெரியலை. இந்த பக்கமாக அமெரிக்கா இந்த போரை நிப்பாட்டினதுக்கான காரணம் ஆயுதம் இல்லாமை அப்படிங்கிறது இன்றைக்கி பல உலக நாடுகள் பேசின பிறகும் எங்ககிட்ட லேக்ஸ் கணக்கில் மியூனிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் எந்த ஒரு பொய் அப்படிங்கிறது தெரியலை. இனி ட்ரம்ப் அவர்கள் எங்கே அதை பதுக்கி வச்சிருக்கார் அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு புரியாத விஷயம்தான். அடுத்தா இன்னைக்கு ஹூத்திஸினுடைய மிசைல் அட்டாக் காரணமாக ஏமன்ல 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 14க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஹூத்திஸினுடைய அட்டாக் தொடர்ச்சியாகவே ஒரு 3 தினங்களாக நம்ம தமிழ் வீதியில் பார்த்துட்டு இருக்கோம். நாட் ஒன்லி இந்த ஏமன் நாட்டுக்குள்ள மட்டுமே இல்லை, சவுதி அரேபியாவுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஹூத்திஸ் செஞ்சிருக்காங்க. அதனால சவுதி அரேபியா கூட நாங்கள் உடன் நிற்கிறோம், வி ஸ்டாண்ட் வித் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை அரபுலக நாடுகள் சவுதி அரேபியா கூட பகிர்ந்து இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் சவுதி அரேபியாவுக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறதுனால
அரபுலக நாடுகளில் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா ஈரான் அமெரிக்கா அப்படின்னு மட்டுமே இருந்த யுத்தம் இப்போ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் ஹூத்தீஸ் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா இந்த மாதிரி விரிவடைந்து போவதை அரபுலக நாடுகள் விரும்பவில்லை. அதனால தான் இதுக்கு ஒரு என் கார்டு போடணும், நாங்கள் சவுதி அரேபியா கூட இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ட்ரம்ப் அவர்களுடைய பால்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த பால்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ வேணாம், அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றால் செய்ய முடியாது, 2 வாரத்துக்கு நான் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்கேன், 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணுறதா இருந்தால் அப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கோர்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டு ட்ரம்ப் அவர்களை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதையும் மீறி ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்வார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு, பிரசிடென்ட் அப்படிங்கிற பவர், வீட்டோ பவர்லாம் வச்சு அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் ரொம்ப சாமர்த்தியமாக காய் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட் அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அரசு அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லை, அமெரிக்காவினுடைய பெயர் கெட்டு போகுது, ஈரானுடைய யுத்தம் தேவையில்லாதது, தேவையில்லாத பல முடிவுகளை ட்ரம்ப் எடுக்கிறார் அப்படிங்கிற குரல் தான் உயர்ந்து வருகிறது. ஸோ இந்த மிட் டர்ம் எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான ரிசல்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை பொறுத்து ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு விழப்போகுது அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்சிடும். ஐநா சபையினுடைய இந்த ஃபுட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஃபுட்டினுடைய பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது இந்த ஜூலை மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடலாம், நமக்கான அந்த பணவீக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாகி இருக்கிறது. இங்கே பணவீக்கம் மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறதுலாம் தீக்கரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இட்டாலியெல்லாம் எடுத்துக்கோங்க, ஸ்பெயின் எடுத்துக்கோங்க, எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முடியலை, மறுபடியும் ஒரு வைல்ட் ஃபயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருமே சேஃபான இடத்துல இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பிரான்சும் இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 ரீஜன்ல ஹீட் வேவ் காரணமாக அடுத்த கட்டமாக காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் பிரான்சினுடைய அறிவிப்பு. கூகுள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீப் மைண்ட் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டாக துருக்கியை சார்ந்த ஒரு என்ஜினியரை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ துருக்கியிலிருந்து ஒரு என்ஜினியர் டீப் மைண்டினுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது துருக்கிக்கு இது பெருமையான தருணம். அது மட்டும் கிடையாது, துருக்கியை நம்ம சாதாரணமாக இட போற்றக்கூடாது. துருக்கியில் இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம் உன்னிப்பாக கவனிக்கணும். துருக்கி பாகிஸ்தான் நண்பர்கள், இப்போ துருக்கி பாகிஸ்தான் சவுதி அரேபியா டீல் இந்தியாவுக்கு எந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயம் தான். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. புட்டின் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் இல்லாட்டி ஓரிரு வாரங்களில் நாட்டோவுக்கு எதிரான ஒரு அட்டாக் அப்படிங்கிறத செய்வாங்க. அது ஒரு டெஸ்டிங் அட்டாக் தான். அந்த டெஸ்டிங் அட்டாக்ல நாட்டோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, புட்டின் அவர்களுடைய ஒரு ரிசல்ட், அதாவது புட்டின் அவர்கள் செய்ததுக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி அடுத்த காய் நகர்த்தலை செய்ய போகிறார். எதற்கும் நாட்டோ நாடுகள் கொஞ்சம் தயாராக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பொதுவாக இப்படி வர்றது சகஜம் தானா அப்படின்னு கேட்டால் சகஜம் தான். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே இப்படி ஒரு அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிஜாபு பிரச்சனை மறுபடியும் ஈரான் முழுவதுமாகவே உலா வர தொடங்கி இருக்கிறது. ஹிஜாபு போடாதவங்க மறுபடியும் கொல்லப்படுவார்களா, தூக்கிலேற்றப்படுவார்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. கடந்த ஓரிரு மாதங்களில் 78க்கும் அதிகமான நபர்களை இப்போ மரண தண்டனை கொடுத்து கொண்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிறதும், அதை பற்றி எந்த ஊடகமும் பேச மாட்டேங்க என்கிற தகவலை ஈரானில் இருக்கக்கூடிய சில விசில் ப்ளோவர்ஸ் பல உலக நாடுகளுடைய செய்தி ஊடகங்களுக்கு அவங்களுடைய அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவினுடைய மேசிவ் அட்டாக் காரணமாக 17 உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது கூடுதலான தகவல். ஸ்பானிஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோஷியல் மீடியா அதை சுற்றி இருக்கக்கூடிய பல தகவலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பெயின் அந்த சியூட்டர்ஸ் வழியாக மறுபடியும் ஒரு பிரச்சனை வராமல் தடுப்பதற்காக சோஷியல் மீடியாவை தான் நாங்கள் கன்சர்னாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல உலக நாடுகளுக்கும் சோஷியல் மீடியா வழி பரவக்கூடிய செய்திகள் அந்த நாட்டு அரசியலையே திருப்பி போடக்கூடிய விஷயமாக மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது ஸ்பெயினுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா, பங்களாதேஷ் எல்லா நாடுகளுக்கும் அதே தான் நிலைமை என்பதும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது தான். இன்னைக்கும் இலங்கையினுடைய ஒரு சிறையில் சிறை கைதிகளுடைய சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்து 3 நபர்கள் அதில் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23க்கும் அதிகமான கைதிகள் அங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸ் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் வெனிசுலா அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய போகிறதா, இல்லை அடுத்ததா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் மாற்றத்துடன் வெனிசுலாவினுடைய மக்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற கேள்வியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். பட் இப்பவே அமெரிக்கா வெனிசுலாவை டிரான்சிஷன் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இன்று கசிந்திருக்கிறது. வறட்சி யூகேல வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்ததா ஒரு ஹீட் வேவ் என்பது புதுசாக உருவாகி இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் தயாராகி கொள்ளுங்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை யூகே அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஓரளவுக்கு நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள், இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.